10,000 ரூபாய்க்கு விலை போயிட்டாங்க பீகார்ல மக்கள் அப்படின்னா, இங்க நீங்க குடுக்குற 1000 ரூபாய் ம். பொங்கலுக்கு காசு குடுக்க போறீங்க கட்டாயம். அதை கூட நீங்க இல்ல கம்பேர் பண்ண அவங்க முடியாது. அத ஒப்பிடுறாங்க. நீங்க 10,000 ரூபாய காசு 1000 குடுத்துட்டாங்கன்னா ரூபாய் வந்து நாங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த ம். தேர்தல் நேரத்துல 2021 தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது தான் 1000 ரூபாய் நாங்க அதுவே 2 கொடுத்தோம். வருஷம் கழிச்சு தான் குடுத்தோம் நம்ம. ஆமா. அதுவே 2 வருஷம் கழிச்சு தான் ஆமா, கொடுத்தோம். தாமதமா நிதி குடுத்தோம். நிதி ஆதாரம் இல்லைன்னு கொடுத்தோம். ம். அதுக்கப்புறம் இப்ப மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. அதை நீங்க அதா கூட கம்பேர் பண்ண முடியாது. இல்ல. அவங்கன்னா இது போல ஏதாவது தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? இது போல முன்னாலேயே ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்காங்களா? இல்ல நம்ம தேர்தல் நெருங்கும்போது அப்படியெல்லாம் நம்மளும் பீகார் மாரி அந்த ஃபார்முலாவெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம்ல. அந்த மாரி எல்லாம் உறுதியா நம்ம நம்பலாமா? திமுக எப்பவுமே அதுல நம்பிக்கை இல்லையே. ஆ. 1000 ரூபாய் கொடுக்குறோம்னா பெண்களுக்கு கையில ம். பொருளாதாரம் இருக்கணும், வாங்குற சக்தி இருக்கணும். பெண்கள் மற்றவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது, ஆண்களை சார்ந்து இருக்கக்கூடாது. ம். தன்னிச்சையாக அவங்களுக்கு வாங்குற சக்தியை உருவாக்கணுன்ற எண்ணத்தில் தான் இதெல்லாம் கொடுக்கப்படுது. ம். அது மட்டும் இல்லை, அதனுடைய நோக்கம் என்னன்னு தெரியுது. குடும்ப தலைவிக்கு கொடுக்குற 1000 ரூபாய் வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்து 11 மணி வரலும் குடும்பத்துக்காக உழைக்கிறவங்களுக்கு உரிமை தொகையாக தான் தரும். ம். அப்படி தான் சொல்கிறாரு தலைவரை தவிர 1000 ரூபாய் வந்து சாதாரணம் தான். இல்ல டெவலப்மெண்ட்ட குடுங்கண்ணே. இப்ப பெண்கள் வளர்ச்சிக்கு என்ன பண்ணணுமோ அத குடுக்கலாம்ல. 1000 ரூபாய் குடுத்து அந்த 1000 ரூபாயில தான் குடும்பம் நடத்த முடியும்னு சொல்ற மெசேஜ் என்ன திமுக சொல்றது? இந்த 1000 ரூபாய் ஏழை பெண்களுக்கு ம். 10,000 ரூபாய் மதிப்புள்ள பணமாக கருதப்படுகிறது. மாதம் 10,000. ஏன்னா அந்த அளவுக்கு சிக்கனமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே போல் விடியல் பயணத்தில் மூலிமா அவங்களுக்கு கிடைக்கிற 900 ரூபாயிலேருந்து 1300 ரூபாய் வரை பெண்களுக்கு விடியல் பயணம் மூலமாக கிடைக்கிற பணமும் அதுவும் ஒரு பெரிய பணம். அதையும் நம்மளே விமர்சனம் பண்றாங்களே. அதெல்லாம் நடந்திருக்குல்ல. நம்ம விமர்சனம் இலவசமா ஓசியா விமர்சனம் கொடுத்துட்டோம். அரசியல்ல இருக்கதானே செய்யும். இதே இதே இல்ல எங்களுக்கு இதே விமர்சனம் பண்றவங்க இப்ப அதை விமர்சனம் பண்ணவங்க இதெல்லாம் ஏன் தரப்படவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. சட்டமன்றத்துல மக்கள் மன்றத்திலலாம் கேட்டாங்கல்ல, ஏன் இன்னும் உரிமை தொகை நீங்க சொன்னபடி தரல, தந்த உடனே இப்படி விமர்சனம் பண்றாங்க. இது அரசியலுக்காக பண்றாங்க. இல்லங்க. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க போறோம். குடும்ப தலைவிகளுக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இன்னமும் நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்கன்றோம். 1,16,00,000 பேர் இப்போ இன்னைக்கு பெறாங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அந்த நிகழ்வு மூலிமா ஒரு 28-30 லட்சம் பண்ணியிருக்காங்க. ம். அதற்காக அந்த விண்ணப்ப படிவங்கள்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் என்னென்ன இருக்குதுன்றது அது கவர்மெண்ட்டினுடைய பாலிசி. ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்ட 5 வருஷத்துக்கு முன்னே முடிவெடுக்கப்பட்ட பாலிசி. இப்போ 1,16,00,000 தானே கொடுக்குறீங்க, மீதி ஆளுகளுக்கு கொடுக்கலன்னு எதிர்க்கட்சி சொல்றாங்கல்ல. இதே வாய் தானே பேசுது. இல்லங்க. குடுக்கறதுனா முழுமையா குடுத்துருக்கணும். ஆமா. எல்லாருக்கும் குடுக்கறதுன்னு தானே சொன்னீங்க. எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் குடுக்கறதுன்னு சொன்னீங்களா? கரெக்டே சொல்லியிருக்கலாம். ம். இப்போ கொடுக்குறோம். இப்ப குடுக்குறீங்கன்னா தேர்தல் நெருங்கும்போது குடுக்குறீங்க. அதே அப்படி பீகார் நினைக்கக்கூடாது. ஃபார்முலா தான். அப்படி நினைக்கக்கூடாது. இப்போ கொடுக்குறோம். இப்போ எங்களுக்கு நிதி ஆதாரம் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால கொடுக்குறோம்.